ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். கார முட்டை ஆம்லேட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதாக நறுக்குன இஞ்சி, சின்னதாக நறுக்குன பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வதங்கி வரட்டும். நம்ம பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா கிளறி விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இது மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் திருப்பி போட முடியும். இதை திருப்பி போடுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. மெதுவாக திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம அகெயின் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. இப்போ நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்து வந்துருச்சு. சூப்பரான கார முட்டை ஆம்லேட் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.